எல்லாருக்கும் வணக்கம். திருநிதி செல்வத்துக்கு முக்கியமாக வணக்கம். ஏன்னா அவர் தான் கொஞ்சம் உண்ட மயக்கத்தில் இருக்கிறார். அவர் பக்கத்தில் இருக்கிற அதோட பெரிய மயக்கத்தில் இருக்கார். இது எதுக்கு வச்சுருக்கேன்னா, இந்த கதையோடு ஒன்றி போயிட்டேன், மறந்துடக்கூடாதுன்னு கையில் வச்சுருக்கேன் நான். ஏன்னா அவங்க மென்டல் டிஸார்டர்ன்ட்டாங்க, அவங்க அதை பற்றி சொல்லியிருக்கோம் இருக்காங்க. இது யாருக்குன்னு சொல்ல, நீங்கள் சொல்லிவிட்டு கடைசியில் யாருன்னு சொல்லாட்டி அப்புறம் உங்களுக்கு சார் இப்போ கேட்பார் தேவராஜனை, யார் சார் சொன்னாங்களே பிரியதர்ஷினி மேடம் வந்து நீங்களா சார்னு கேட்டாலும் கேட்பார். அதுக்கு தயாராக இருக்கார் அவர். ஆமாம், அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ தேங்க் த ப்ரொடியூசர். நீங்களாம் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கு முதல்க்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ப்ரொடியூசர் சலீல்தாஸ் அவரை வந்து இது 4வது தடவை பார்க்குறேன். படம் முழுசாக பார்த்தா இப்போ தான் 4வது தடவை பார்க்குறேன். நடுவில் வரதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை. ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்காருன்னு தெரியும், அவர் எங்கே இருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் டோட்டல் பேக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் சலீல்தாஸ், ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இன் திஸ் என்டையர் ப்ராஜெக்ட். ஏன்னா சார் தமிழ் தெரியாதனால கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து நான் பேசி விடுகிறேன், மன்னிக்க வேண்டும். டைரக்டர் ஷியாம் பிரவீன், மேடையிலையும் வந்து 2 பேரும் ஒன்றா பேசுகிறது பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் அவர்கள்னு சொல்ல முடியும். டெடிக்கேட்டட் டு த கோர். அவங்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை, திரையுலக வாழ்க்கை அமையும், இந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். த இன்ட்ரெஸ்டிங் டிஓபி விக்ரம், நீங்கள் விக் வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினச்சேன் முதல்ல. ஏன்னா அவர் ரொம்ப அழகாக செட்டாக இருக்கிறேன். அங்கெல்லாம் அப்படி செட்டில் அப்படி இல்லையே, கேப்பெல்லாம் போட்டு முடியல அது மாதிரி இருந்தார். ஆனால் இன்றைக்கி முடிவோடு வந்திருக்காரு, முடியோட. ஸோ வண்டர்ஃபுல் ஒர்க் விக்ரம். நான் வந்து டப்பிங்லேருந்து பார்க்குறேன், ஃபுல் ஃபைனல் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது சரி, டீசர் பார்க்கும்போது சரி, இட் லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரைட்டர் கமலா ஆல்கமிஸ்ன்னு சொன்னோன்னே நான் வந்து அது கமலா ஆல்கமிஸ்ன்னு யாரும் ஒர்க்கே பண்ணல நம்ம கூட. யார் அது கமலா, யார் அது ஆல்கமிஸு? தேவராஜன் கமலான்றது இங்கே போட்டிருக்கு பாஸ் பேர். கமலா வேறு, ஆல்கமிஸ் வேறுன்னு நினச்சிட்டேன் முதல்ல. ஆனால் தேவராஜன் அப்படி இருந்து பார்த்துட்ருக்கு, அது கேள்வி கேட்கறதுக்காக. அந்த ஆனந்த் தான் எங்களுக்கு அவர் தெரியும், அது எப்படி பேரை மாற்றிருக்கான்னு தெரில, ஆல்கமிஸ்ட் தான் தெரியல. ஓகே, பட் மியூசிக் அஃப்கோர்ஸ் கவாஸ்கர் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பண்ணியிருக்காரு. நானா படத்தை பற்றி சொன்னீங்க. நாலா படம்னு நாலான்னு ஒரு படம் நடிக்கலையே, ஒரு கன்ஃபியூஷனில் உட்காந்துருந்தேன். நானும் சசிகுமார் நடித்த படத்தை தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள், அதனால் அதை தெளிவுபடுத்திக்கிறேன். அப்புறம் அந்த படத்தில் சுரேஷ் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், ஒரு கோவம் அவர் மேலே எனக்கு இப்போது இங்கே வந்த பிறகு தான் அவர் எல்லாருக்கும் வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் கொடுத்துருங்க சுரேஷ், இந்த மாதிரி ஓரவஞ்சனை பண்ணாதீங்க. நானும் ரொம்ப நீண்ட கால நட்பு எனக்கு இருக்கவங்க கூட. நீங்கள் நடித்தவங்க எல்லோரும் பற்றி தான் சிஜா ரோஸ் பேசிட்டாங்க. குமார் நட்ராஜன் சார் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார் படத்தில், நான் பார்த்தேன். பிரியதர்ஷினி ராஜ்குமார் மை டாக்டர், அவங்களுடைய வாய்ஸ் தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பேபி ஆலியா, த ஃப்யூச்சர் ஸ்டார்னால் நிச்சயமாக ஆலியா ஒரு வெரி டேலண்டட் பர்சன். அந்த ஒரு பிரதர் அங்கே உட்காந்துருக்காரு. நிறைய ரீல்ஸ் பார்த்தேன். சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸான காலம், சும்மா நைட்டில் ஈவினிங்லாம் உட்காரும் போது ஆலியாவோட ரீல்ஸ் பார்த்தாலே ஜாலியாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு காமிக்கல் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மகிழ் வைப்பதற்காக. மாலைராஜன், ஸ்ரீகுமார் வரல, இனியா வரல. அப்புறம் இந்த ஜிஆர்ஆர் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வீரராவன் சார் இங்கே வரல. ரியலி அவரை வந்து பாராட்டணும். தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது இன்றைக்கு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் தியேட்டரில் நிச்சயமாக நானே வந்து ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி. யார் பேரை விட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. எங்கே சார் வாங்க சார், கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கீங்க நீங்கள். வீரமானவராக இருந்துட்டு அங்கே போய் உட்காரலாமா சார்? மிஸ்டர் வீரராகவன் சார். அப்புறம் என் கூட நடித்த இன்னொருத்தர் இருக்கார், அவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னார் ஷியாம். அது யாருன்னு தெரில, ஏன்னா கொலகாரன் நான் தான் படத்தில். போலீஸ் வாசனானா? ஓ சாரி, மறந்துட்டேன் சார், மெமரி சார், சாரி சார், ஞாபகப்படுத்துங்க சார் பாப்பா. இந்த கதை சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சூப்பர் ஹிட்டு 10,000 கோடி கலெக்ட் பண்ணோன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் ஹஸ் காட் அ ஜானர், ஒரு கிரிமினல் ஸ்டோரி. நிறைய பேர் இப்போ வந்து க்ரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய க்ரைம் நடக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா எல்லா இடத்துலையும் கொலை நடக்குது, சொந்த கொலைகள் எப்படி நடக்குது, எதுக்காக நடக்குது, அது மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர். நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டாங்க, இதுனா போர் தொழில் மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. அந்த பீரியடில் வந்த எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு
க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நல்லாயிருக்கும்னு நினச்சி என்கிட்ட பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன். அண்டு முதல் நாள் அவங்கள பார்க்கும்போது ஷியாம் அண்ட் பிரவீன் இந்த டெடிக்கேஷன் தான் பார்த்தேன். ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் இருக்குது, கடவுள்கிட்ட தான் இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம். இந்த ரிசல்ட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ். எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஒருத்தருக்கு அமிர்தமாக இருக்கும், அதே அமிர்தம் இன்னொருத்தருக்கு விஷமாக இருக்கும். அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி, கடுமையான உழைப்பு இந்த படத்தை திரைத்து பின்னாடி இருக்குது. இதில் ஒரு வித்தியாசமான பாத்திரம், அதுவும் சுரேஷ் கூட நடித்தது. சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில். சுரேஷ் ஒரு படம் வந்து இயக்கிறார் இப்போது. அதுலேயும் வந்து கால் ஷீட் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு. நான் வாட்ச் தான் தரல, அதே வச்சுருந்தாங்க சுரேஷ். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் இஸ் டேக்கன், சொன்ன கதையை மாறாமல், ஸ்கிரிப்ட்லேருந்து மாறாமல், ஒரு குழப்பம் இல்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃபியூஸ்ட் அலாங் த வே. ஏன்னா அந்த போர் தொழில், அப்புறம் பரம்பொருள், நிறைய படம், என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படம் வந்துடுச்சு. ஸோ அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஒன்று அஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி. அ பர்சன் வாஸ் கோயிங் டு லூஸ் ஹிஸ் மெமரி. அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா? ஏன்னா ஹவ் டிட் ஹி டு இட் தான் கதை. அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா? அப்படி இருக்கலாம். அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காருன்னு. இந்த கதையும் சொல்லிட்டேன், சாரி தப்பாக இருந்துச்சு, கதையும் சொல்லிட்டேன். எனக்கு இருக்கட்டும், நம்மளுக்கு தானே. ஸோ ஒரு நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு, ஆதரவு என்ற போல் இருக்க வேண்டும். நல்ல உழைப்பு. 150வது படம் நான் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 150 இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதையும் போய் சொல்லிடுறேன், போய் சொல்லிட்டேன்னு. ஆனால் இது அறிவிக்கும் போது 150வது படம். காலத்தாமதாக வந்தமான ஐ கேவ் அ வேர்ட் தட் திஸ் வில் பி மை 150th ஃபிலிம். ஸோ அந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து 100 தாண்டுறது, 70 தாண்டுறது, 25 தாண்டுறது, 50 தாண்டுறது, 100, 150 போது ஸ்டில் ஐ எம் ரெலவெண்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இஸ் வாட் கீப்ஸ் மீ கோயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த அளவிலும் வந்து உழைக்க முடியுது. இறைவன் அந்த அருள் கொடுத்துருக்காருன்னும் போது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தொடர்ந்து பல படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன். ரைட் ஃப்ரம் த பிகினிங் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு என்ன ஒரே ஆச்சரியன்னா, இந்த ப்ரெஸ்ஸில் வந்து என்னுடைய சகோதரர்கள்லாம் எல்லாருமே, திருநிதி செல்வம் உட்காந்துருக்காரு, அப்புறம் வந்து நெல்லை உட்காந்துருக்காரு. நெல்லை சுறுசுறுப்பாக இருக்கார். நெல்லை சுந்தரராஜன் சுறுசுறுப்பாக உட்காந்து சாப்பிடல போல இருக்கு அவர். தேவிமணிங்க சாரி அவரும் சுறுசுறுப்பாக இருக்கார். அதனால் உங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் தான் சொல்லணும். யூ ஆல்வேஸ் பீன் வித் மீ. என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து எனக்கு இந்த சுப்ரீம் ஸ்டார் டைட்டில் கொடுத்த தேவிமணி, அதை மறக்க முடியாது. நான் சுப்ரீம் ஸ்டாராக இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் என்னை வந்து அன்போடு குறைநிறைகளை வந்து தைரியமாக சொல்லக்கூடிய சகோதரர்கள் தான் எனக்கு என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இருக்காங்க. என்ன தலைவர் அந்த மாதிரி படத்தை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. பெட்டராக பண்ணலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க. அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வி ஹவ் டன் அவர் பெஸ்ட். உங்களுடைய அன்பும் ஆதரவும் விரும்புகிறோம். கண்டிப்பாக தப்பு பண்ணாதுன்னு நினைக்கிறேன். பட் வி ஹவ் டன். ஏன்னா நிறைய படம் வந்துடுச்சு, இந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனால் தி எஃபர்ட், தி ஸ்க்ரீன் பிளே, தி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல், இட் ஹஸ் பீன் டன் வெல். மியூசிக் ஸ்கோர் கவாஸ்கர் பற்றி சொல்ல நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் டீசரும் நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. பார்த்தா ரியலி நைஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ ஹோப் திஸ் ஸ்மைல் மேன் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் அ குட் தாட். நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு. ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு மேலே ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, த வே ஷி இஸ் பெர்ஃபார்மிங் இன் த சீன்ஸ். எனக்கு இப்போயே சொன்னால் தான் நான் பல விஷயங்கள் சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில். ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியாக வந்துடுவாங்க நான் நினைக்கிறேன். And she's got all the talent, and I wish this little girl to achieve greater heights in her life. And அதோட நல்ல ஸ்மைலோடு ஆலியா முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது நம்ம முகத்தில் ஸ்மைல் வருது. ஸோ அவங்களுக்கு நன்றி. காலதாமதமாக துவங்கி விட்டோம். 1:30 மணி, நாங்கள் 1:45 நான் வரும்போதே. அதுக்கு காரணம் ஆர்காட்டோட நான் சொல்ல முடியாது, நான் கிளம்புனது லேட்டு. நான் பிரியதர்ஷினி சொல்லிட்டாங்க, சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்கப்பா. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, மனசில் பட்டதை சொல்கிறேன். ஏன்னா அப்புறம் சொன்னாங்க சரத்குமார் வந்து பிரியதர்ஷினி பேசிய பிறகு ஆர்காட் ரோடில் கூட்டம் நெரிசலால் நான் காலதாமதம் வந்தேன்னு சொன்னார். அது இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்தாருலாம் சொல்லிடாதீங்க. எல்லாம் செய்தி தான், எது வந்தாலும் செய்தி. எல்லாம் ஸ்மைல் மேல் நடக்கும்போது தான் ஃபோன் போடுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவுடனும் ஆசையுடனும் வந்து கொண்டு இருக்கிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் அவுட் ஹியர்.
நம்மளோட படத்திற்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூ ஆல் கேம் ஹியர். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு இட்ஸ் லைக் அ ப்ரிவிலேஜ், இட்ஸ் அ கிரேட் ஆனர் டு ஒர்க் வித் சரத்குமார் சார் on his 150th movie, and இது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ப்ராஜெக்டுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்தது நம்ம ஆனந்த் ப்ரோ ஏகேஏ கமலா ஆல்கெமிஸ்ட். Kamala Alchemist. So when he approached for the character, இதுக்கு முன்னாடி நான் பண்ற நிறைய கேரக்டர்ஸ், இட் வாஸ் அ வெரி ஹோம்லி, நெக்ஸ்ட் டோர், எவ்ரிஒன் saw me in sarees always doing very homely characters. அப்போ இதில் கால் பண்ணுறதுப்போ ஐ செட் தட் இட் இஸ் அ கேரக்டர் ஆஃப் அன் இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் பீங் பார்ட் ஆஃப் சரத்குமார் சர்ஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம். அப்போது நான் பண்ணுற இதுக்கு முன்னாடி கேரக்டர்ஸ் இருக்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான். ஸோ ஐ டுக் அப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இட் இஸ் ஃபார் ஆஸ் அன் ஆக்டர் இது நல்ல ஒரு ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். And it was the first time I'm working with duo directors, Shyam and Mr. Shyam and Mr. Praveen. அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு தே மலையாளி. ஸோ லைக் ஹலோ நாட்டில் எப்படி இருக்கு, நாட்டில் எப்படியா சுகானோ, இட் வாஸ் லைக் அந்த மாதிரி தான். ஸோ இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் தெம். And of course நம்முடைய DOP Vikram sir and நம்ம music director sir, thank you so much. He speaks so well, he speaks better. And அவ்வளோதான், கொஞ்சம் டென்ஸ்டு தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் forgive me. உங்களோட சப்போர்ட் தான் நமக்கு முக்கியம். December 27th நம்ம ஃபிலிம் த ஸ்மைல் மேன் இட்ஸ் ரிலீஸிங். அப்போ நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். அண்ட் யுவர் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல நாம் பண்ண ஒரு படம் இருக்குது, மெமரிஸ். இந்த மெமரிஸ் படம் நம்ம முதல்ல பண்ணிட்டோம், போன வருஷம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம லைக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டர்லேருந்து ஓகே நெகட்டிவும் வந்துச்சு, பாசிட்டிவும் வந்துச்சு. அப்போது அதில் நிறைய ட்விஸ்ட்டு டர்ன்ஸு அது நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்லி நிறைய நெகட்டிவ்ஸு. அதுக்கப்புறம் OTTயில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவ்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் ஷியாமும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், எந்த படம் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்மளுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, நிறைய ட்விஸ்ட்டு, ஒவ்வொரு சீனும் ட்விஸ்ட் அந்த மாதிரி படம் பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டைலு. நம்ம அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோமா, இல்லைன்னா நம்ம கொஞ்சம் நிறைய யோசிச்சுட்டு நம்ம ஒரு ஸ்டோரி யோசித்தோம், நம்ம ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணோம். அப்போது ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல கவாஸ்கர் கிட்டே நம்ம ஒரு ரைட்டரை கேட்டோம். ரைட்டர் அவர் தான் நம்ம கமலா ஆல்கெமிஸ்ட், அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். அப்புறம் நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து, நம்ம 3 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பக்காவாக ஒரு ஸ்கிரிப்ட், நம்ம நிறைய ட்விஸ்ட்டு டர்ன்ஸ் எல்லாம் போகாமல் ஒரு டீசெண்டான ஒரு பக்கா ஒரு க்ரைம் மிஸ்டீரியல் ட்ராமா நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். ஆனால் இந்த மியூசிக் டைரக்டருக்கு அவர் கரெக்டாக ஒரு ஆப்பு கொடுத்துட்டோம், இதில் ஒரு பாட்டு கூட இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரி நம்ம சார்கிட்ட, நம்ம சரத்குமார் சார்கிட்ட நம்ம போனோம். போய் ஸ்டோரி நம்ம நரேட் பண்ணோம். சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதத்துக்கு அப்புறம் தான் ஷூட்டிங் ஆரம்பித்தோம். ஆனால் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற டைம்லேயே சார் அந்த ஸ்கிரிப்ட் நம்ம ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன ஸ்கிரிப்ட் தான். ஆனால் சார் அந்த ஸ்கிரிப்டில் ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் எங்கே இருக்குது, ஒரு கோமா எங்கே இருக்குது, அது எல்லாமே கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை அவர் கரெக்டாக நம்ம என்ன மனசில் நினச்சிட்டோம் அது கரெக்டாக நம்ம ஸ்க்ரீனில் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கரெக்டாக அந்த கேரக்டராக மாறிட்டோம். அதே மாதிரி சார் நம்ம நிறைய நைட் ஷூட்டு நிறைய போயிட்டோம் படத்துக்கு. நைட் ஷூட் என்னென்னா லைக் நம்ம ஒரு காலையில் ஆரம்பித்து நைட்டு 2-3 மணி வரைக்கும் ஷூட்டு போயிடுவான். அப்போ சார் நம்மக்கிட்ட சொல்லுவான், நெக்ஸ்ட்டு நாளைக்கு நைட்டு எல்லாம் லைக் அவ்வளோ போகாமல் சீக்கிரமாக முடிச்சென்ன விடுங்கன்னு சொல்லி நம்ம சார் நம்ம சீக்கிரமாக போகலாம் சார், நாளைக்கு வாங்க சார்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்த நாளையும் நம்ம 2-3-4 மணி வரைக்கும் ஷூட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் நைட்டு ஆக்ஷன் அது இதுன்னு சொல்லி சார், ஆனால் சார் அது கரெக்டாக அந்த டெடிக்கேஷன்லேயே அவர் ஒரு ஃபீல் படாமல் கரெக்டாக எல்லாத்தையும் ஷூட்டிங்கே ஒவ்வொரு நாளாக 24 hours ஷூட்டாக இருந்தால் கூட அவர் கரெக்டாக பண்ணி முடிச்சு தான் போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம பேக்ரவுண்டில் லைக் மியூசிக்கு நம்ம கேமராமேன் விக்ரம் மோகன், நம்ம ரைட்டர் ஆனந்த், இவர் எல்லோரும் நம்ம சைடில் நம்ம டைரக்ஷன் டீம்னா பக்காவாக நம்ம ரெபிக்குன்னு சொல்லி ரெபிக்கு, அதே மாதிரி பனீர், நம்ம சூர்யா, நவீன்,
அந்த மாதிரி நிறைய டீம் நம்ம அதே மாதிரி 2 பேர் வரல, விஷ்ணு அதே மாதிரி பிரணவ் அந்த மாதிரி சொல்லி யாரும் வரல. அப்போது அவங்க எல்லோரும் நம்ம டைரக்ஷன் டீமில் எல்லோரும் பக்காவாக டெடிக்கேட்டடாக நம்ம படத்தை மொத்தமாக ஒர்க் பண்ணிட்டு போவோம். போஸ்ட் ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, நம்ம இங்கே வந்தாலும் எல்லா இடத்துலையும் என்ன வேலை போனால் நம்ம வேணாலும் சரி, நம்ம டைரக்ஷன் டீமு கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம டைரக்ஷன் டீம். அதே மாதிரி நம்ம இந்த படத்துக்கு நமக்கு அந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு பக்கா ஒரு டீமு நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் நமக்கு இந்த படத்தில் இருக்கிற ஒரு ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம இந்த படம் என்ன ஜோனர்னா, நம்ம படம் வந்து ஒரு கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமா தான். நம்ம இப்போ ட்ரெயிலரில் டீசர்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பக்காவாக ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ஃபீல் ஆனால் கூட அந்த த்ரில்லர் எலமெண்ட் இந்த படத்தில் இருக்குது. பக்கா ஒரு த்ரில்லர் படம், இன்னும் பக்கா ஒரு த்ரில்லர் படம் மாதிரி ராட்சசன், போர் தொழில் மாதிரிலாம் கம்பேர் பண்ணி நிறைய டீசர்லாம் கமெண்ட்ஸ் வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கா த்ரில்லர் இல்லைன்னா கூட நம்ம ஒரு படம் வந்து ஒரு பக்கா ஒரு கிரைம் மிஸ்ட்ரி ட்ராமா தான். அந்த ஜோனர் தான் இந்த படம். எல்லாருக்கும் வணக்கம். பிரவீனா எல்லாமே சொல்லிட்டேன். நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணேன். முதல்ல வந்து இந்த படத்தில் வந்து இந்த படம் வந்து நடக்கிறதுக்கு காரணம் 2 பேர் இருக்குது. ஒருத்தர் வந்து சலில்தாஸ் ப்ரொடியூசர், தேங்க்யூ. அவர் பிக் பிரதர் மாதிரி. ஸோ அவர் வந்து ப்ரொடியூசராக மட்டும்தான் உள்ளே இருக்குது. நம்ம கேக்கு அக்கௌண்ட்டில் கேஷ் கொடுத்துட்டே இருக்குது. நம்ம தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கு. அவர் எதுவுமே வரல. சரசாரை கூட 2 வாட்டி தான் மீட் பண்ணியிருக்கு. லொக்கேஷனில் வர மாட்டேன். ஒரு பிரதர் மாதிரி இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷனாக கூட இருந்து பண்ணி கொடுத்துருக்கு. தேங்க்யூ. அது மாதிரி இன்னொருத்தர் இருக்குது ஆனந்தன் சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி அவர் வந்து இறந்துட்டார். அவர் இப்போ நம்ம கூட இல்லை. ஆனால் அவரோட பையன் தான் கூட இருந்து ஃபுல்லாக படம் முடிக்கிறதுக்கு எல்லாம் நம்ம கூட இருந்து இப்போ எல்லாமே நம்ம கூட இருந்து பண்ணிட்டு அவர் தான். ஸோ தேங்க்யூ சார். அது மாதிரி இந்த படத்தில் வந்து சரத்குமார் சார் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஆஃப்டர் மெமரிஸ் ஸ்கிரிப்ட் வந்து இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு ஆல்கமிக்ஸ் கிட்ட சொல்லும்போது, கமல் ஆல்கமிக்ஸ் சொல்லும்போது யாரை போடலாம், இந்த கேரக்டரை யாரை போடலான்னு சொன்னேன். நிறைய பேர் ஆப்ஷன்ஸாக வந்து அவர் தான் வந்து சரத்குமார் சார் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இந்த கேரக்டருக்குன்னா. அப்போ நம்ம கேட்டில்ல, சார் வந்து நிறைய ஆக்ஷன் மூவிஸ் தானே பண்ணுறீங்க, இந்த படத்தில் அவ்வளோ பெருசாக ஆக்ஷன் எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான கேரக்டர் இல்லை. சார் வந்து இது ஓகே சொல்லுமான்னு கேட்டால், இல்லை நம்ம சார்கிட்ட சொல்லி பார்க்கலான்னு சொன்னேன். சார் அப்பாயின்மெண்ட் கேட்டால் அப்பாயின்மெண்ட் கொடுத்த சார்கிட்ட போய் ஃபஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் ஆனந்த் வந்து ஸ்டோரி நரேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து சார் எப்படி சொல்லணும்னு கேட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் சொல்லி முடிக்க விட்டோன்னு கேட்டேன். இல்லை நீங்கள் ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளேவாக சொல்லிடுங்கன்னு சொன்னேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஆஃபீஸில்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி வந்து ருத்ரன் படத்தோட ஷூட்டு ஃபஸ்ட் ஹாஃப் கேட்டு முடிச்சுட்டு நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வாங்க, ஷூட்டிங் லொக்கேஷனில் வாங்கன்னு சொன்னேன். திரும்ப ஈவினிங் போய் ருத்ரன் லொக்கேஷனில் தான் போய் பேலன்ஸ் சார்கிட்ட சொன்னேன். செகண்ட் ஹாஃப் சொல்லி முடிச்ச உடனே சார் வந்து நம்ம காலையில் சொன்ன அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்து ஒவ்வொரு டவுட்டே நமக்கு திரும்ப கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் சார்கிட்ட நரேட் பண்ணேன். நான் ஒவ்வொரு சின்ன இஷ்யூஸு, இந்த கேரக்டர் இப்படி ட்ராவல் பண்ணாலும் ஒவ்வொரு கேரக்டரோட பேர் சேர்த்து காலையில் சொன்ன ஸ்கிரிப்டே வந்து நம்மக்கிட்ட திரும்ப ஒவ்வொரு சீனுமே கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்போ இருந்த சார் வந்து அதோட ஹார்ட் ஒர்க் சார் எப்படி இருக்க நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லொக்கேஷனில் ஒரு நம்ம கூட எங்கே சார் தான் இருந்தது. ஆக்சுவலி ஒவ்வொரு கண்டினியூட்டியும் இப்போ நம்ம கூட நம்ம டைரக்ஷன் டீம் எல்லாம் நல்லா பார்த்துட்டு கூட சின்ன கண்டினியூட்டியில் மிஸ் ஆகும். ஒரு பேனா இல்லைன்னா ஒரு நம்ம பேசிட்டு ஒரு சின்ன ஒரு லேப்டாப் வந்து அப்படி சேஞ்சாக இருக்கலாம். இதெல்லாம் சார் வந்து ஷியாம் இந்த லேப்டாப் இப்படி தான் இருந்த முன்னாடி ஷோட்டு அப்படி கேட்கும். ஆமாம் சார் சொன்னேன். இல்லை நீங்கள் செக் பண்ணுங்கள், ஸ்டில் செக் பண்ணால் கரெக்டாக அது மாறி இருக்கும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கண்டினியூட்டி சீன் எல்லாம் பார்த்து மெமரிஸ் வந்து நம்ம பண்ணும்போது ஆக்சுவலி மேக்கிங்கில் வந்து கொஞ்சம் குறை இருக்குது. அது நீங்கள் சொல்ல எல்லாருமே நீங்கள் விமர்சனம் பண்ண கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து அந்த மேக்கிங் குறை தாண்டதுக்கு வந்து சப்போர்ட்டான ஃபஸ்ட்டு பில்லரை வந்து சரத்குமார் சார் தான். ஸோ அவ்வளோ நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணி அவரோட 150 இது மூவி இது வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணி கண்டிப்பாக நம்ம கூட இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்து தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் ஆனந்த் அவர் ரைட்டர் மட்டும் சொல்லக்கூடாது, இந்த படத்தோட கோ டைரக்டரும் அவர் தான். ஸோ எப்பவும் சண்டை தான், கேமராமேன் கூட சண்டை, எல்லாரும் கூட சண்டை தான் அவர். ஸோ அவர் ரைட் பண்ண அந்த இதை வந்து வரணும்னு சொல்லி சண்டை போட்டுகிட்டே இருந்த அவர் தான். நம்ம பன்னீர் கூட நிறைய வாட்டி சண்டை போட்டிருக்கு. ஸோ ஆனந்த் கோ டைரக்டராகவும் ரைட்டராகவும் இந்த படத்தில் வந்து அவர் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ப்ரோ. அவர் ஒரு அமேசான் சீரீஸ் வந்து பிரைம் சீரீஸு கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இவர் தான் அவரோட கிரியேட்டர் ஸ்கிரிப்ட். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதை கேட்டு நமக்காக பண்ணி கொடுத்தோம். தேங்க்யூ. எல்லாத்துலையும் நிறைய வாட்டி வந்திருக்கு. ஒவ்வொரு எடிட் சேஞ்சஸுக்கும் எல்லாத்தையும் ரைட்டராக இல்லாமல் நம்ம கூட அன்னையிலிருந்து இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிருக்கு. தேங்க்யூ ப்ரோ. விக்ரம் ப்ரோ வனம் பார்த்து அவரோட ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தேன். நம்ம இன்னொரு வேறொரு கேமராமேன் தான் ஆக்சுவலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு முன்னாடி ஒர்க் போயிட்டு இருந்தேன். அப்போ இருந்தே பிரவீன் வந்து எப்போவும் விக்ரம் சொல்லிட்டே இருக்கும். ப்ரோ நமக்கு விக்ரமா போடலாம்னு சொல்லிட்டே இருக்கும். நம்ம இல்லை நம்ம யோசிக்கலாம் ப்ரோன்னு சொன்னால் அந்த கடைசியில் வந்து விக்ரமா போட்டேன். ஒரு கேமராமேனாக இல்லாமல் நம்ம கூட ஃபுல்லாக சப்போர்ட்டிங்காக. ஸோ என்னென்னா நம்ம ஒரு ஷார்ட் இவர் வச்சா ப்ரோ இந்த ஷார்ட் வந்து ஓகேவா போகணும் கேட்டால் என்ன ப்ரோ மாட்டி போடலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டை வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஃபைட் பண்ணாமல் சண்டை போடாமல் ஆக்சுவலி இது
விக்ரம் ப்ரோ கூட ஒரு கேமராமேன் கூட ஒரு சண்டை நடக்காத ஒரே ஒரு படம் இதுதான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஷாட்டுக்கு கூட நம்ம ஃபைட் போடல. அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக, அதுக்கப்புறம் நம்ம டிஏக்கு போகும்போதும் இல்லைன்னா எங்கே போகும்போதும் நம்ம ஒரே ரூமில் ஸ்டே பண்ணி ஒரு ஃப்ரெண்டாக நம்ம கூட இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அது மாதிரி சுரேஷ் மேனன் சாரும் மலையாளி, அவர் ஆக்சுவலி மலையாளி. ஸோ அதனால் அவ்வளோ சப்போர்ட்டு. படம் முடிச்ச உடனே ஒரு கிஃப்ட் எல்லாம், ஒரு வாட்ச் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து இப்போ கேட்டுட்டு வரணும்னு நினச்சி நடக்கல. தேங்க்யூ ஸோ மச் சார். சிஜா ரோஸ் தெரியும். நான் வந்து இன்னும் வேறு கேரக்டர், இனியா கேரக்டருக்காக தான் சிஜியை முதல் காண்டாக்ட் பண்ணேன். சீசனில் வந்து நான் வந்து தமிழ் வந்து இன்னும் அந்த மாதிரி கேரக்டர் பண்ண மாட்டேன், எல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஃப்ளாஷ்பேக்கிலலாம் வந்து போன மாதிரி கேரக்டர் நிறைய பண்ண மாட்டேன்னு சொன்னேன். சரி, இது மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் கேரக்டர் ஒன்று இருக்குது, அது ஓகேவான்னு கேட்டால் ஸ்டோரி கேட்டோன்னு நான் ஓகே சொல்லிட்டேன். இப்போவும் சிஜி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இங்கே வந்திருக்கு. நிறைய ப்ரொடக்ஷன் சைட்லும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி குமார் நடராஜன் சார் சொல்லி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு டேலேருந்து அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. டெடிக்கேட்டான ஆக்டர், எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நம்ம கூட ஃபுல் சப்போர்ட் பண்ணி நம்ம சொன்ன அவுட் அது மாதிரி கொடுத்துட்டா. தேங்க்யூ சார். ஆழியா வந்து உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலி நம்ம படத்தில் வந்து ரொம்ப டஃப்பான கேரக்டர் ஆழியா கேரக்டர், அதுவும் சரத்குமார் சார் கூட காம்பினேஷன். அதனால் வந்து யாரை போகிறோம் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போது நம்ம ஏடி டீமில் இப்போ இல்லை, ஆனால் அந்த டைமில் இருந்த வசஸ்த கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஏடி அவர் இருந்தது. அவர் தான் இந்த மாதிரி ஆழியான்னு சொல்லிட்டு யூடியூப்லலாம் நல்லா வீடியோஸ் பண்ணுறது இருக்குது சொல்லிட்டு நம்ம பண்ணேன். இவரோட வீடியோஸ் பார்க்கும்போது ஓகேன்னு நினச்சேன். லொக்கேஷனில் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு டேக்கு பெரிய டைலாகு ஒரே ஒரு டேக்கில், சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணிட்டேன், சரத் சார் கூட நடிச்சுட்டு. ஸோ அவ்வளோ மாதிரி கண்டிப்பாக ஒரு அடுத்த ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸாக வந்துட்டு டவுட்டே இல்லை. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஆழியா வந்து இன்றைக்கி நான் இன்னும் ஷூட்டில் இருந்தேன், ஆனால் நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு தான் வர வச்சிருக்கு. தேங்க்யூ ஆழியா, தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நம்ம கவாஸ்கர் அவினாஷ், அவரை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. என்னென்னா என்னோடய ஃப்ரெண்டு, ஒவ்வொரு நாளும் ஒரு கால் பண்ணிட்டு ஆக்சுவலி லைஃப்பில் வந்து எப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது வந்து மெமரிஸ் டைம்லேருந்தே கேட்டுட்டு இருக்கு. இந்த படம் பண்ணுறதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் பண்ணையா எனக்கு இதுக்கப்புறம் அடுத்த வாழ்க்கை வேணும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து புஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணமே 27th கூடி கொண்டு வரதுக்கு காரணமே கவாஸ்கர் தான். நான் வந்து ஃபெப்ரவரி போகலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி சத்தியம் 21 ஃபெப்ரவரி போகலாம் யோசிச்சேன். ப்ரோ தள்ளி வச்சாங்க ப்ரோ, கொண்டு போகிறோம் சொல்லிட்டு இருந்து இந்த படம் இப்போ 27th வரன காரணமே கவாஸ்கர் தான் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். மலையராஜன் மெமரிஸில் நடிச்சிருக்கு, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்கு. அதிலிருந்து ஆக்டிங் பிடிச்சனால இந்த படத்தில் வந்து ஒரு மெயின் கேரக்டர். ஸோ சார் கூட கண்டினியூஸ் ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு. அண்ணா தேங்க்யூ ஸோ மச். பன்னீர் அசிஸ்டன்ட் ஏடி நவீன், சூர்யா. ஸோ இவரெல்லாம் வந்து ஒரு ஏடியா இல்லாமல் நம்ம படத்தில் நம்ம கூட இருந்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண டீம். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, இப்போ வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து 2 பேரை பிக் பண்ணோம். சிஜா ரோஸ் வந்து ஏர்போர்ட்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். ப்ரொடியூசர் காலையில் 8:30க்கு வந்திருக்கு. பன்னீர் வந்து அவனோட வண்டியில் அவனோட தம்பியோட கார்லேயே போய் கூட்டிகிட்டு வந்து ஸோ ஒரு டிரைவர் மாதிரி கூட வேலை பார்த்துரு. ஸோ அது அப்படி இல்லை, ஒரு தம்பியாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. நான் வந்து ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வண்டி ஏறினாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி இவனோட கோடு வரும், அண்ணன் எங்கே இருக்குது, சென்னையில் வந்துட்டு இருக்கான்னு கேட்கும். நான் கேட்டேன் என்னடா நீ ஏதாவது எனக்கு வந்து ஏதாவது டெலிபதி ஏதாவது வச்சுருக்கா, அது கேட்கும். நீ என்ன ட்ராக் பண்ணிட்டுருக்கான்னு கேட்கும். ஸோ எப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் பன்னீர், சூர்யா அண்ட் நவீன் எப்போவும் அப்டேட்டிங் கேட்டுட்டு இருக்கும், நம்ம கூட சப்போர்ட்டிங்காக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பிரவீனை பற்றி சொல்ல வேணும். நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 16-17 வருஷமாக நம்ம வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ஷியாம் பிரவீன் டண்டன்னு கூட தெரியல, ஆனால் எல்லாரும் நிறைய பேர் ஷியாம் அண்ட் பிரவீன் போடுங்கன்னு சொன்னால் நான் போடவே மாட்டேன், எப்பவும் ஷியாம் பிரவீன் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நம்ம எப்போ ஒன்றா இருக்கணும் தான் ஆசைப்படுறது. ஒரு 17 வருஷமாக நிறைய படத்தில் வந்து நம்ம ஏடியா ஒர்க் பண்ண டைம்லலாம் நமக்கு ஒரு ஆளுக்கு வாழ்க்கை கிடச்சிருக்கு, ஆனால் பண்ண மாட்டேன். நம்ம 2 பேர் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லி அன்னிலிருந்து இது வரைக்கும் சேர்ந்து ஒரு பார்ட்னராக பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ பிரவீன், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டிசைனர் ரிஷி ப்ரோ, ஒரே ஒரு செகண்ட் வாங்க ப்ரோ. 7 நாளாக தூங்கலை பாவம், 7 நாளாக தூங்காமல் தான் இருக்குது. ரிஷி இந்த படத்தில் டிசைன் பண்ணியிருக்கு, டைட்டில் அனிமேஷன் இவர் தான் பண்ணியிருக்கு. 7 நாளாக தூங்காமல் ரொம்ப டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இனி ஒரே ஆளை மட்டும் சொல்லிட்டு வச்சுக்கலாம், ஸ்ரீகுமார்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு. ஸோ இந்த படம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஸ்ரீகுமார் தான். ஸோ அவர் தான் ஆஃப்டர் மெமரிஸ் ப்ரோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பண்ணுங்க ப்ரோ, ஒரு பிக் பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவருக்கு ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணுறது நல்லா பண்ணியிருக்கு அவர். ஸோ நீங்கள் தான் சொல்லணும் ஆஃப்டர், அது நம்ம தான் சொல்கிறது. பட் தேங்க்யூ ஸ்ரீகுமார். அவர் ஆக்சுவலி இங்கே இல்லை, அவர் ஆஃப்ரிக்காவில் தான், அங்கோலா. அவருக்கு இன்றைக்கி இங்கே வர முடியல. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, நீங்களும் உங்கள் சப்போர்ட்டு தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு இது ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி ட்ராமா, ஒரு நல்ல கதை இந்த படத்தில் இருக்கும்.
ஒரு ட்ராமா இருக்கும், ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும், நல்ல கதை இருக்கும், த்ரில்லிங்கான மூமெண்ட் இருக்கும். இந்த படத்தில் வந்து கில்லராக இன்னொருத்தர் நடிச்சிருக்கு. அவரால் சஸ்பென்ஸ்காரனால மேடையில் வந்து வர முடியாது. ஸோ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் ஆஃப்டர் ரிலீஸ் கண்டிப்பாக உங்கள் பற்றி பேசணும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ அந்த ஆக்டருக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அது மாதிரி நீங்கள் எல்லோரும் இந்த படம் பாருங்கள், பார்த்துட்டு உண்மையான விமர்சனம் அது என்ன கூட நீங்கள் பண்ண. நீங்கள் மெமரிஸில் நீங்கள் கொடுத்த விமர்சனம், இப்போ ஃபிலிமி கிராஃப்ட் அருண் அவர் எனக்கு விமர்சனம் போட்டிருந்தேன். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். நான் வந்து அவரோட யூடியூப்லேயே வந்து தேங்க் போகிறோன்னு சொன்னேன். நான் அதுக்கப்புறம் அது ஸ்மைல் மேல் வந்து அது என்னெல்லாம் குறை இருக்குமோ அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருக்கு. நீங்கள் இப்போ சொன்ன ஒவ்வொரு விமர்சனம் வந்து அடுத்தடுத்த படங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆன காரணமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். ஐ அப்பாலஜைஸ், என்னோட டிலேக்காக ரொம்ப ரொம்ப சாரி. ஆர்காட் ரோட் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஆல். இவ்வளோ கன்ஜெஷன் இருந்து கூட நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க எங்கள் ப்ரெஸ் மீட்க்கு, ரொம்ப நன்றி. எனக்கு இந்த படம் வந்து ஐ ஹாவ் டு சே இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டு எவ்ரிபடி ஆன் த டயஸ் ஹியர், it's been an honor to work with all of you. Thank you so much. And Shyam and Praveen, thank you for involving me in this project. என்னோட the highlight பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் பற்றி எல்லாரும் ஆல்ரெடி ஐ திங்க் பேசியிருப்பாங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி. பட் என்னோட ஹைலைட் வந்துட்டு டெஃபினெட்லி ஒர்க்கிங் வித் சரத்குமார் சார். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து I've seen him on screen and always I never thought இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். அவர் கூட நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்தது. அண்ட் அவர்கிட்ட இருந்து நான் நிறையவே கற்றுக்கிட்டேன். wonderful experience actually working with in கேரளாவில் ஒர்க் பண்ணோம். ஸோ போயிட்டு வந்தது. அண்ட் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, லைக் மெமரிஸ், இட்ஸ் ஆல்சோ இதில் வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் பற்றி கூட இருக்குது. அண்ட் அந்த மென்டல் டிஸார்டரை பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் தீஸ் திங்ஸ், பிகாஸ் இதெல்லாம் வந்து மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் faced by many people. And in the கதையோட important part வந்து அந்த mental problem also. So நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு ரியலிஸ்டிக் ஆங்கிளில் கூட நீங்கள் கண்டிப்பாக ரசித்து பார்ப்பீங்க. ஸோ ஐ once again thank everyone on stage for being part of this journey with me. And எல்லாருக்கும் I request you 27th of December, go and see it in theatre. Kandipa, you will be very, very happy with the result. Thank you so much.